தமிழக வெற்றிக் கழகத்தின் 100 நாள் மக்கள் பணி மற்றும் சாதனை விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழி சந்தோஷ், திமுக தரப்பிலிருந்து தனக்கு ரூபாய் 15 லட்சம் மதிப்பிலான பேக்கேஜ் வழங்க முன்வந்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். கோவை கவுண்டம்பாளையத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் 100 நாள் மக்கள் பணி மற்றும் சாதனை விளக்க நிகழ்ச்சியில் கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் பங்கேற்று பேசினார். கடந்த 2025 நவம்பர் முதல் திமுகவின் கரூர் கம்பெனி என தாம் குறிப்பிடும் தரப்பிலிருந்து ரூபாய் 15 லட்சம் மதிப்பிலான பேக்கேஜ் வழங்க முன்வந்ததாக அவர் தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என ஜோதிட ரீதியாக யூடியூப் சேனலில் பேச வேண்டும் என தம்மிடம் கூறப்பட்டதாகவும், ஆனால் தான் அதற்கு சம்மதிக்கவில்லை என்றும் கனிமொழி சந்தோஷ் தெரிவித்தார். மேலும் சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுவதில் எந்த சமரசமும் செய்ய போவதில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். மக்களுக்காக பேசுவதற்கும் மக்களுக்காக நிற்பதற்கும் நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன் என தெரிவித்த அவர் சமூக வலைதள விமர்சனங்களுக்கும் பதிலடி கொடுத்தார். மேலும் 2031 தமிழக வெற்றிக் கழகம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் என்றும், வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் கேட்டுக்கொண்டார்.